அதான் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தது சுந்தர்சி. அவர் அதை பொதுவெளியில் தான் அறிவிக்கிறார், சோஷியல் மீடியா மூலமாக. அவர் அறிவிக்கும் வரை இவர் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ரஜினிக்கும் தெரியாது, கமலுக்கும் தெரியாது. ஜெயிலர் 2க்கு பிறகு ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்தது. அதை லோகேஷ் இயக்கிறதா இருந்தது. இப்போ இந்த கூலி வந்தது, சரியா போகல. லோகேஷ் அடுத்து சொன்ன கதையும் வன்முறை கதையா இருக்கு, இது வேணான்னு முடிவு பண்ணிட்டு அவர் லோகேஷை கட் பண்ணி விட்டாரு. அடுத்து நெல்சன் கிட்ட கதை கேட்கிறாரு. அவரு ஒரு கதை சொல்றாரு. நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம். இந்த படத்தின் கதையே கமல்ஹாசன் சொன்ன லைன் அப்படிங்கிறாங்க. அப்போ கதை கமலுடைய கதை தான். இப்போ சுந்தர்சி போனால் என்ன, வேற யாரோ வச்சு நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். மற்ற நடிகர்களின் படங்களை விட இவருடைய படம் அதிகமாக வசூல் பண்ணுது. மற்ற நடிகர்கள் வாங்குற சம்பளத்தை விட இவர் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. ஸோ இந்த 3 அடிப்படையில் தான் ஒருத்தருடைய நட்சத்திர அந்தஸ்தை நம்ம தீர்மானிக்கிறோம். இவர் அப்படித்தான் ரஜினிக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கப்பட்டது. சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தேதியில் சோசியல் மீடியாவில் அந்த டாக் ஆஃப் த டவுன்னா அது சுந்தர்சி சார் தான். ரஜினி சார் படத்தில் விலகி இருக்காரு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இதில் கமலோட இந்த குறுக்கீடுனால தான் அவர் வெளியேறிட்டார். அப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறதை சொன்னது கமலுக்கு பிடிக்கல, அதனால தான் வெளியேறிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரஜினி சாருக்கே அவருடைய கதை பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன காரணம், முதல்ல என்ன நடந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தது சுந்தர்சி. அவர் அதை பொதுவெளியில் தான் அறிவிக்கிறார், சோஷியல் மீடியா மூலமாக. அவர் அறிவிக்கும் வரை இவர் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ரஜினிக்கும் தெரியாது, கமலுக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு பார்த்திங்கன்னா சுந்தர்சி சினிமா துறையிலிருந்து பல பேர் நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபோனையுமே அவர் அட்டன் பண்ணலை. ஒரு கட்டத்தில் ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன காரணம், என்ன நடந்தது அப்படிங்கிறத சுந்தர்சி யார்கிட்டையுமே ஷேர் பண்ணதா தெரியல. அவர் வாயை திறந்து சொன்னால் ஒழிய என்ன உண்மைங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் பல பேர் உட்காந்து கதையாக பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கதை தான், உண்மை கிடையாது. ஏன்னா அவர் வெர்ஷனாக என்ன வருதோ அதை வச்சு தான் நம்ம அது என்னங்கிறது இப்போ தெரியும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்த உடனே நம்ம பல தரப்பில் பேசுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் ராஜ்கமல் தரப்பில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எங்களுக்கே பெரிய அதிர்ச்சி, நாங்களே அவரை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, யாரோடும் டிஸ்கஸ் பண்ணாமல் இவரே தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்துட்டார் அப்படிங்கிறது புரியுது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது உண்மை என்னன்னே தெரியாமல் இதுவரைக்கும் அந்த எல்லா தகவல்களுமே வதந்தி தான். அதனால் இன்னைக்கு அல்லது நாளைக்கு அது குறித்து ஒரு சரியான தகவல் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் தலையிடுவார், இவர் தலையிடுவார், அவர் தலையிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கமல் குறித்து இருக்கிற ஒரு பிம்பம். கமல்ஹாசன் அப்படின்னா ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் கதை கேட்கும் போதே அவர் நிறைய தலையிடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்னென்னா அவர் சினிமாவை கரைச்சி குடித்தவருங்கிறதுனால தன்னுடைய இன்புட்டை அந்த சப்ஜெக்டில் அவர் போடுவார். அதே நேரம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ரஜினி படம், கமல் வெறும் தயாரிப்பாளர் தான். அப்படி இருக்கும்போது இந்த படம் ரஜினிக்கு பிடிக்கணும், ரஜினி ஓகே பண்ணணுங்கிறது தான் முக்கியமே தவிர கமலுக்கு பிடிக்கணும், கமல் நினச்ச மாதிரி இந்த படம் வரணுங்கிறது அவசியமே கிடையாது. அதனால் இந்த குற்றச்சாட்டெல்லாம் கூட கற்பனை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ கமலுக்கும் ரஜினிக்கும் தெரியாமல் எப்படி சார் அதுலேருந்து வெளியே வர முடியும் முதல்ல? ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய படம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்கன்றதும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஈஸியாக எப்படி இதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு வெளியே வர முடியும் சார்? அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மனக்கசப்பின் காரணமாக ஒரு இயக்குனர் ஒரு படத்திலிருந்து வெளியாகிறார் அப்படின்னா, ஒன்று அவருக்கும் ஹீரோவுக்கும் பிரச்சனை இருக்கணும், அல்லது அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை இருக்கணும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோங்கிறது ரஜினிகாந்த், தயாரிப்பாளருங்கிறது கமல்ஹாசன். என்ன அப்போ நம்ம நேற்று விசாரிக்கும் போது கமல் ஆஃபீஸ்க்கே இது ஒரு புது தகவல். ரஜினி சைடில் விசாரிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கே தெரியாதுங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த படம் இன்னும் தொடங்கப்படலை. அதாவது ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இயக்குனர் எனக்கு இன்றைக்கி ஒரு 10 லாரி வேணும், ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு.
தயாரிப்பாளர் வந்து 100 லாரி தரமாட்டேன், 10 லாரியெல்லாம் தரமாட்டேன், 2 லாரியை வச்சு எடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த இயக்குனர் கடுப்பாகி இந்த படமே வேணான்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா நம்ம நினச்ச மாதிரி இந்த படத்தை எடுக்க முடியல, இதை எதுக்கு நம்ம பண்ணுவானேன்னு அவர் கோவப்படுறதுக்கு நியாயம்தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே துவங்கலை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் நிலைமைக்கு கூட இந்த படம் போகலை. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் லெவலில் தான் இந்த படமே இருக்குது. அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளருக்கும் சுந்தர்சிக்கும் கூட உரசல் வருவதற்கு லாஜிக்காக வாய்ப்பு இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் ஆற போட்டு இவர்கள் வாயிலிருந்து என்ன தகவல் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது எல்லாமே யூகங்கள் தான். ஒரு யூகத்தை வச்சு நம்ம அது மேலே பில்ட் பண்ணிட்டு போகிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல சுந்தர்சி சாருக்கு இந்த பட வாய்ப்பு முதல்ல எப்படி சார் கிடைச்சிது? ஏன்னா இப்போ அவர் வந்து ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே டேரக்டராக இருக்கார். இப்போ ரஜினி சார் வந்து இப்போ வர ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் கூட தான் அந்த ஒர்க் பண்ணுறதை வந்து கல்ச்சர் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் போது சுந்தர்சி சாருக்கு எப்படி இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிது? அதை வந்து ஈஸியாக வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது. அதாவது சுந்தர்சிக்கு ஏற்கனவே ஒரு முறை வந்து ரஜினியை இயக்கிற வாய்ப்பு கிடைச்சது அருணாச்சலம் படம். அந்த பட வாய்ப்பு கிடைப்பதற்கு குஷ்பு காரணம். அன்னைக்கு சுந்தர்சியினுடைய காதலி தான் குஷ்பு. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிற மூடில் இருந்தாங்க. அப்போ குஷ்பு என்ன நினச்சாங்கன்னா, இப்போ சுந்தர்சிங்கிறவர் ஒரு அப்கமிங் டைரக்டராக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் இப்போ சுந்தர்சிங்கிற பேர் பெரிய அளவுல எல்லாம் பாப்புலரே கிடையாது. ஒரு சுந்தர்சி படம் வந்தால் கூட அடடா சுந்தர்சி படம்னு மக்கள் தியேட்டருக்கு வர்ற ஸ்டேஜுக்கெல்லாம் அவர் வரல. எத்தனையோ புதுமுகங்களில் அவர் ஒரு புதுமுக இயக்குனர் அப்படிங்கிற லெவலில் தான் அவர் இருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய பில்டப் கொடுக்கணும், அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா முன்னணி ஹீரோக்கள் படத்தை அவர் இயக்கணும். முக்கியமாக ரஜினி கமல் படத்தை இயக்கணுங்கிறதுனால குஷ்புவே முயற்சி பண்ணி அந்த அருணாச்சல பட வாய்ப்பை அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதனால் ரஜினி பட வாய்ப்பு எவ்வளவு கஷ்டங்கிறது அன்றைக்கும் சுந்தர்சிக்கு தெரியலை, இன்னைக்கும் தெரியலை அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பட வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஜெயிலர் 2க்கு பிறகு ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அதை லோகேஷ் இயக்கிறதா இருந்தது. அந்த படத்துக்கு 2026 ஜூன் மாதத்துலேருந்து டேட்டு ரஜினி கொடுத்தது. இப்போ இந்த கூலி வந்தது சரியாக போகலை. லோகேஷ் அடுத்து சொன்ன கதையும் வன்முறை கதையாக இருக்குது, இது வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் லோகேஷை கட் பண்ணி விட்டார். அடுத்து நெல்சன் கிட்ட கதை கேட்குறாரு, அவர் ஒரு கதை சொல்கிறாரு. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டரான காமெடி கதை, அது இவருக்கு பிடிச்சி போய் ஓகே பண்ணிடுறாரு. ஆனால் நெல்சன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. அப்போ ஜெயிலர் 2 வேலையே கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டில் தான் அந்த படம் ரிலீஸுங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் 1 வருஷம் அப்படின்னா இப்போ 2026 முழுக்க இவர் சும்மா உட்காந்துருக்கணும். அப்போ இந்த கேப்பில் ஒரு படம் பண்ணலான்னு அவர் முடிவெடுக்கும் போது என்ன பண்ணலாங்கும் போது ஒரு குறுகிய கால தயாரிப்பாக பண்ணணும், அது ஒரு காமெடி சப்ஜெக்டாக பண்ணணும்னு பேசும்போது சுந்தர்சி போன்ற ஒரு இயக்குனர்களும் அவங்களுடைய பரிசீலனை பட்டியலில் வர்றாங்க. அதுக்கடுத்து இவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஐசரி கணேஷ் படம். ஐசரி கணேஷ் ரஜினியோட வந்து டச்சில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த வகையில் லிங்க் ஆகி தான் இவர்கிட்ட சப்ஜெக்ட் கேட்பதற்கான ஒரு ஏற்பாடு நடந்து அவர் போய் ஒரு கதையை சொல்கிறாரு. அது ரஜினிக்கு ஓகே டெவலப் பண்ண சொல்கிறாரு. இப்படியே வந்தது தான். அது கடைசியாக பார்த்தீங்கன்னா கமல் சொன்ன லைன் தான் சுந்தர்சி டெவலப் பண்ணி அதை ரஜினி வந்து ஓகே பண்ணதாகலாம் ஒரு தகவல் இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் தான் இவர் வந்து ரஜினி பட வாய்ப்பு வாங்கியிருக்காரு சுந்தர்சி. இப்போ இந்த படம் ட்ராப் பண்ணது என்ன ரீசன் இப்போ வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது சார். ஆனால் இப்போ அந்த பார்க்குற ஆட்கள்லாம் இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் தான், அவர் விட்ட சாபம் தான் சுந்தர்சிக்கு இந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது லோகேஷ் கனகராஜை பற்றி தெரியாதவர்கள் சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது. அவருக்கு அந்த பட வாய்ப்பு கிடைச்சது, அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியல. அதுக்காக அவர் இடிஞ்சு போய் உட்காரல, அவர் அடுத்தடுத்த படங்களுக்கு போயிட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் ரஜினி கமல் படத்தை இயக்காமல் போன பிறகு அவருக்கு பெரிய ஹீரோக்களுடைய கால் ஷீட்டே கிடைக்காது, அவருடைய திரையுலக வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிப்பதற்கு இந்திய அளவில் பல ஹீரோக்கள் தயாராக இருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் அமீர் கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண், பிரபாஸ் 2 பேரும் இணைந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறதாவெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அஜித்தை வச்சு படம் பண்ணுற முயற்சியில் அவர் இருக்கிறதா ஒரு தகவல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வாய்ப்புகள் இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து எதுக்கு இவர் இந்த ரஜினி படம் போச்சுங்கிறதுக்காக எதுக்கு சாபம் விடணும்? அதனால் இது எல்லாமே சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுடைய விருப்பம், இப்படி எல்லாம் செய்தியாக வெளிவரதா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். கமல் சாரோட ரியாக்ஷன் வந்து
என்னவா சார் இருக்கும்? ஆல்ரெடி நாமளே கடன்ல இருக்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த டிராப் ஆனதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் ஆன மாதிரி இருக்குமே சார். அதான் கமல் வந்து சுந்தர்சி மேல வந்து ஒரு கடும் கோபத்தில் இருப்பார். அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்ஃபேக்ட் ரஜினியும் கூட. ஓகே. என்னன்னா நீங்க ஒரு படத்துல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு அதுல ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இல்ல, நம்ம நினைச்ச மாதிரி இந்த படம் வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சுமூகமா, சார் எனக்கு செட் ஆகாது சார், நீங்க வேற டைரக்டர் வச்சு பண்ணுங்க, அல்லது எனக்கு வந்து இதில் வந்து இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால் நான் வந்து ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கௌரவமாக விலகி போகிறது தானே நல்லது. அதை விட்டுட்டு இவங்க 2 பேர்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் தன்னிச்சையாக அப்படி ஒரு முடிவை எடுத்து அதை வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மூலமாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு கன்வே பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய அரகண்டான ஒரு செயல் தான். ஸோ அப்படி ஒரு வேலையை தான் இவர் பார்த்துருக்காரு. அது நிச்சயமாக கமல்ஹாசனை கோபப்படுத்தும். ஏன்னா கமல் வந்து கடுமையான கோபக்காரன் கேள்விப்பட்டிருக்கோம். இது போன்ற ஒரு சம்பவம், அதுவும் தனக்கு அவமானம் நேர்கிற ஒரு காரியத்தை இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக கமல் வந்து கடுப்பாகுவார். எல்லாத்துக்கும் மேலே ரஜினியும் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினச்சி சுந்தர்சி மேலே கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இவர் வெளியானதற்கு சுந்தர்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியாயமான காரணம் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. அதனால் என்னென்னா அவர் வெளியானது அவரை பொறுத்த வரைக்கும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும் நியாயம்தான். ஆனால் இப்போ நாம் வந்து 3வது மனுஷனாக பார்க்கும்போது இந்த வெளியான வழிமுறை தப்பு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நிச்சயமாக அது கமல் ரஜினிக்கும் தோணும் தானே. இப்போ சோஷியல் மீடியா அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாராம் சார். நிறைய பேர் ரீச் பண்ணவங்க ஃபோன் வந்து எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதாவது சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மீடியா ஃப்ரெண்ட்லி டைரக்டர் தான். இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை ஃபோன் பண்ணலாம், எந்த பாசாங்கம் இல்லாமல் எடுத்து பேசுவார். அதுக்கப்புறம் மீடியாக்காரங்கள்ட்ட பேசுகிறவங்கிறதுனால அந்த பொய்யாவெல்லாம் பேசாமல் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற கேரக்டர் தான் சுந்தர். நான் பார்த்த சுந்தர்சிங்கிறது அப்படி தான். ஆனால் சமீப காலமாக அவருடைய கேரக்டர் பெரிய அளவில் சேஞ்ச் ஆனதாக சொல்கிறாங்க. பட் அதே நேரம் இப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகு மீடியா மட்டும் இல்லை, அவருடைய நண்பர்கள், அப்புறம் பல தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் பல பேர் அவர்கிட்ட ஃபோன் போட்டு இதுக்கு என்ன காரணம்னு தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆவலாக இருந்திருப்பாங்க. பட் அவர் என்னன்னா அது வந்து இப்போ நம்ம தொலைபேசியில் அந்த விளக்கத்தை கொடுப்பது சரியாக இருக்காதுன்னு நினச்சி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவருடைய ஃபோன் வந்து ஆனில் தான் இருந்திருக்கு. ஆனால் எந்த ஃபோனையும் அவர் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தாரு ரொம்ப டார்ச்சர் அதிகமானதுக்கப்புறம் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறாரு போல இருக்குது. அதனால் அது வந்து அவருடைய உரிமை தானே. அது குறித்து நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? புரியுது. ஒரு படம் வந்து தொடங்கும் போது இவ்வளோ பிரச்சனையோட தொடங்கிச்சுன்னா அந்த படம் வந்து வெளியே வரும்போது சரியாக வராது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக நம்ம விடாமுயற்சியை சொல்லலாம், அப்புறம் இந்தியன் 2 அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து சொல்லலாம். இப்போ இவ்வளோ பிரச்சனை இந்த படம் வந்து தொடங்குது, இதுவாவது சரியாக வருமா சார்? அதாவது இந்த முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அது கண்டிப்பாக வெளியில் வரும்போது வந்து ஒரு சரியான ப்ராஜெக்டாக இருக்காது. அதுதான் உண்மை. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டத்தில் சுந்தர்சி போனதே வந்து இவங்க பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்படி ஒரு மனக்கசப்போடு அவர் வேலை பண்ணி அந்த படம் சரியாக வரல அப்படின்னா ரஜினிக்கும் கெட்ட பேர், கமலஹாசனுக்கும் நஷ்டம். எதுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்? அதனால இந்த கட்டத்தில் அவர் வெளியில் போனதுங்கிறது நல்லது தான். அதே நேரம் அடுத்து இவர்கள் எந்த இயக்குனரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வி. ஏன்னா இப்போ சுந்தர்சி போனதுனால அந்த படத்தையே நீங்கள் ட்ராப் பண்ணிட முடியாது, வேற ஒரு இயக்குனர் வச்சு எடுத்து தான் ஆகணும். பட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூகப்பட்டியில் வெங்கட் பிரபு உள்ள வந்துட்டாரெலாம் போடுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வெங்கட் பிரபு வந்து ரஜினியை வைத்து இயக்குவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. கார்த்திக் சுப்பராஜ் வந்து தொடர்ந்து ரஜினியை ஃபாலோ பண்ணிட்டே வந்தார். அவர் கதைகள்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார். என்ன காரணத்தினால அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார். ஒருவேளை கார்த்திக் சுப்பராஜ் அந்த வாய்ப்பை பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மேலே யுனானிமஸாக இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுந்தர்சி வரைக்கும் போன ரஜினிகாந்த் KS ரவிக்குமாரையே கன்சிடர் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது ஒரு நியாயமான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தின் கதையே கமல்ஹாசன் சொன்ன லைன் அப்படிங்கிறாங்க. அப்போ கதை வந்து கமலுடைய கதை தானே. அப்போ சுந்தர்சி போனால் என்ன, வேற யாரோ வச்சு நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ அப்படி அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா KS ரவிக்குமார் ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். பட் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சரியான இயக்குனரை வைத்து அந்த ப்ராஜெக்ட் நகர்ந்தால் வெளியே வரும்போது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி சில வருடங்கள் வந்து ஆகுது சார். அப்படி இருக்கும்போது திரும்பி அவரை நம்பி அந்த படம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இந்த இடைவெளியில் வந்து அவருடைய டைரக்ஷன் திறமை வந்து மழுங்கி போயிருக்குமா என்ன? அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே KS ரவிக்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு பெரிய படத்தை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ஒரு ஆளுமையான கேரக்டர் வந்து KS ரவிக்குமார். டைரக்டருங்கிறது வெறுமனே ஸ்டார்ட் கட் சொல்கிறது கிடையாது. ஒரு 250 பேரை நீங்கள் கட்டி மேய்க்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சரியான பர்சனாலிட்டியாக இருக்கணும்.
என்ன அத்தனை பேரும் நீங்கள் ஒரு சத்தத்தில் சைலன்ஸ் அப்படின்னா மொத்த ஃப்ளோரில் இருக்கிறவங்களும் வந்து வாயை மூடணும். ஏன்னா அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் அதற்கு சரியான ஆள். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமர்ஷியல் படம் எடுக்கிற இயக்குனர் தானே. அப்படி இருக்கும்போது அவருடைய படம்ங்கிறது நிச்சயமாக மினிமம் கேரண்டியாக வெற்றி அடைஞ்சிரும். அதுலலாம் எந்த மாற்றம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவாக சுந்தர்சியை விட ஒரு பெட்டரான டைரக்டர் தான் கேஎஸ் ரவிக்குமார் நான் நினைக்கிறேன். ரஜினி சார் வந்து நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட வந்து கதைலாம் கேட்பாரு, கமிட் பண்ணுவார், ஆனால் படம் மட்டும் நடிக்க மாட்டார். அப்படி நடிக்காமல் போகிறதுனால எத்தனை பேரோட டைரக்டர்ஸோட வாழ்க்கை வந்து அழியுது தெரியுமா? இப்போ சிபி சக்கரவர்த்தி கிட்ட கேட்டார், அப்புறம் கமிட் பண்ணார், அப்போ கடைசியில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்புறம் தேசிங் பெரியசாமி கிட்ட வந்து கதை கேட்டார், கமிட் பண்ணார், அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களாம் வந்து படமே பண்ண முடியாமல் இன்னும் அந்த தேக்க நிலையில தான் இருக்காங்க. அதே நிலைமை தான் சுந்தர்சிக்கும் வந்து வரும்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அது அந்த சிபி சக்கரவர்த்தி தேசிங்க பெரியசாமி வரிசையில் சுந்தர்சியை நம்ம சேர்க்க முடியாது. என்ன காரணம், அந்த 2 இயக்குநர்களும் ரஜினியால் கமிட்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆகி அவங்க நகர்ந்து போயிட்டாங்க. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தன்னிச்சையாக வெளியேறி இருக்காரு. அப்போ 2க்குமே வித்தியாசம் இருக்கு. அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிபி சக்கரவர்த்தி தேசிங்க பெரியசாமி போன்றவர்களை உட்கார வச்சு ரஜினிகாந்த் வந்து ஒரு கட்டத்தில் அவங்கள வேணான்னு அனுப்பிச்சதுங்கிறது அது ஏற்க முடியாத ஒரு விஷயம்தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரஜினிக்கு வந்து ஒரு பயமும் குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கு. அது வயோதிகம் காரணமா அல்லது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம சூப்பர் ஸ்டாராகவே இருந்துட்டோம், கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஸ்தானத்திலேயே இருக்கணும், கொஞ்சம் கூட இடறி விழுந்துடக்கூடாது, இப்போ இந்த கதை வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இந்த கதை ஒருவேளை நம்மளை குப்புற தள்ளி விட்டுருமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து நாளுக்கு நாள் ரஜினிக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அதனால ஒரு கதை குறித்து அவரால் கான்கிரீட்டாக முடிவு பண்ண முடியல. இந்த கதை நல்லா இருக்கு, இந்த கதை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை ரஜினியால் வந்து தீர்க்கமாக எடுக்க முடியல. கடந்த ஒரு 10 வருடங்களாக கூட இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ அவர் நடித்த படங்களும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்ன அதே மாதிரி பல படங்களை அவர் வேணான்னு சொல்லுவதற்கும் இந்த தடுமாற்றமெல்லாம் காரணமாக இருக்குங்கிற அடிப்படையில் இந்த கருத்தை சொல்கிறேன். என்ன அதே நேரம் இந்த சுந்தர்சி வெளியானதற்கு ரஜினியை வந்து நம்ம குற்றவாளியாக்க வந்து சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தேதியிலும் ரஜினி தானே சார் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். அதாவது ரஜினியை பார்த்தா கௌரவ சூப்பர் ஸ்டார். நீங்கள் நிறைய சங்கங்களுடைய லெட்டர் பேடை போய் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்னு ஒருத்தர் பேர் இருக்கும். அவர் தான் இன்றைய தலைவராக இருப்பார். தேர்தலில் போட்டியிட்டோ அல்லது வந்து போட்டியின்றியே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கௌரவ தலைவர்னு ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அவர் யார் அப்படின்னா இதுக்கு முன்னால் பதவியில் இருந்தார்ல அவரை போடுவாங்க. இமீடியட் பிரசிடென்ட் மாதிரி ஒரு இதை போட்டு அவர் பேரை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் ரியல் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா விஜய் தான். அப்போ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா மற்ற ஸ்டார்களை விட இவர் ஒரு சூப்பரான ஸ்டார் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டாருடைய அர்த்தம். இவரையே மற்றவர்களை விட சூப்பரான ஸ்டார் அப்படின்னா மற்ற நடிகர்களை விட இவருடைய படம் அதிகமாக பிஸ்னஸ் ஆகுது, மற்ற நடிகர்களின் படங்களை விட இவருடைய படம் அதிகமாக வசூல் பண்ணுது, மற்ற நடிகர்கள் வாங்குகிற சம்பளத்தை விட இவர் அதிகமாக சம்பளம் வாங்குறார். ஸோ இந்த 3 அடிப்படையில் தான் ஒருத்தருடைய நட்சத்திர அந்தஸ்தை நம்ம தீர்மானிக்கிறோம். இவர் ஸ்டாரு, இவர் அலுமினிய ஸ்டாரு, இவர் சூப்பர் ஸ்டாரு, இவர் சில்வர் ஸ்டார்னு அப்படித்தான் நம்ம நிர்ணயிக்கிறோம். அப்படித்தான் ரஜினிக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா விஜய் இருக்கார். ரஜினியை விட அதிக சம்பளம் வாங்குறது விஜய், ரஜினியின் படத்தை விட அதிகமாக வசூல் பண்ணுறது விஜய் படம், ரஜினி படத்தை விட அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறது விஜய் படம். அப்போ யார் சூப்பர் ஸ்டாரு? விஜய் தான். பட் இதை நம்ம சொல்லும் போது ஏதோ ரஜினி மேல் உள்ள வன்மத்தில் சொல்கிறதா சில முட்டாள் ரசிகர்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த சுந்தர்சி படம் இப்போ அது டிராப்னு சொல்ல வேண்டாம், ரஜினி 173 74 ஒரு நம்பர் போட்டுருக்காங்கல்ல, அந்த படத்துக்கு ரஜினிக்கு பேசப்பட்டிருக்கிற சம்பளம் வந்து 150 கோடி. ஏன்னா விஜய் வந்து கடைசியாக நடித்த ஜனநாயகன் படத்துக்கு 230 கோடி ரூபா. இப்போ யாருக்கு அதிக சம்பளம்? விஜய்க்கு தான். எவ்வளோ அதிக சம்பளம்? இவரை விட 80 கோடி அதிகம் வாங்குறாரு. இப்போ இல்லை, கடந்த 10 படங்களாகவே ரஜினியெல்லாம் பீட் பண்ணி அவர் போயிட்டுருக்காரு. அதுக்கடுத்து வியாபாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூலியை விட ஜனநாயகன் அதிக பிஸ்னஸ். அதுக்கப்புறம் கூலி என்ன பிஸ்னஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வசூல் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜனநாயகன் என்ன வசூல் பண்ண போகுதுங்கிறது நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இதை வச்சு தான் சொல்கிறோம் அவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டார். அதே நேரம் மக்களால் இவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார். அந்த கௌரவத்தை அவர்கிட்டே வச்சு நம்ம அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இவரும் சூப்பர் ஸ்டார் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நம்பிக்கை. நன்றி சார். நன்றி.